வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார், வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே பேரும் பேறு பெற்றீர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா கைகளை உயர்த்தி எழுந்து நின்று கொள்வோம். சில பாடலை பாடுவோம். இந்த ஜெப அமர்வை அன்னை மரியாளின் பாடலை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சரி, இப்போ போன வருடம் தேவமாதா தியானத்துக்கு வந்தவங்க யாராவது கை தூக்குங்க. போன வருடம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சரி, போன வருடம் தேவமாதா தியானத்தினுடைய கேப்ஷன் வர்ஸ், ஒவ்வொரு தேவமாதா தியானத்துக்கும் ஒரு இறைவசனம் போடுவோம். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஞாபகம் தான் சொல்ல முடியுமா? போன வருடம் தேவமாதா தியானத்தினுடைய ஒன்றும் இல்லை, லூக்கா நற்செய்தி 1:49, இதுக்கு முந்தின வசனம் தான். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 1:48. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என்ன சொல்லுதுன்னா, இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லா தலைமுறை அப்படின்னா மனிதர்கள் தான் தலைமுறைன்னு சொல்லுவோம். மனிதர்களுக்கு தான் என்ன இருக்கு? ஜெனரேஷன் இருக்கு, ஒவ்வொரு தலைமுறையாக. அப்போ தலைமுறை, அப்போ எல்லா தலைமுறையும் அப்படின்னா எல்லா மனிதர்களும் இந்த தாயை பேருடையாள் என்று போற்றி தான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லைன்னா அவங்க மனித பரம்பரையே அல்ல. அப்படி தானே பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுகிறது? இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் நம்ம தேவமாதா தியானத்திற்கு ஒரு தலைப்பு வசனம் என்ன கொடுத்துருக்கிறோம்? ஏனெனில் ஆமென், தூயவர் என்பது அவர். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அன்னை மரியாளின் பாடல்ல இருக்கு. அன்னை மரியாள் ஒரு இடத்துல 7 தருணங்கள்ல இது ஒரு தருணம். மரியாளின் பாடல் மொத்தம் எத்தனை வசனங்களா? 10 வசனங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 10 வசனங்கள் இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. அதாவது 10 வசனங்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். ஸோ அந்த பாடலை நம்ம பாரம்பரிய ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை பாடி இந்த ஜெப அமர்வை துவங்கலாம் என்று கருதுகிறேன். எல்லாரும் உற்சாகமாக மாதாவுடைய பாடலை பாட போகிறோம். அன்னை மரியாளை நாம் என்ன சொல்லலாம் என்றால் திருப்பாடல்களின் அன்னை என்று சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் சொன்னார் இல்லையா, ஃபாதர் ஜெபமாலை சபை சார்ந்த ராஜ்குமார் ஃபாதர் சொன்னார், இதுக்கு முன்னாடி சங்கீதங்கள் சொல்லுவாங்க, 150 சங்கீதங்கள் திருப்பாடல்களை அவர்கள் படிப்பார்கள். இந்த ஜெப பழக்கத்தை ஆதி திருச்சபை வைத்திருந்தார்கள். இப்போ நமக்கும் அந்த ஒரு பழக்கத்தை தாய் சொல்லித்தர போறாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. எல்லாம் உற்சாகமா பாடுவோம். எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. வல்லவர் எனக்காய் பெரிதென புரிந்தார், வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அவர் தந்தரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார். அவர் தூயவராம் தந்தரம் பணி
பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தாயவர் அவர் தூயவராம். எந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் இந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அவர் பெயர் தூயது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த தலைப்பு ஏற்கனவே சகோதரர் சொன்னது போல திருவிலியத்தில் அன்னை மரியாள் பேசிய 7 தருணங்கள். மாதா திருவிலியத்தில் தன் வாய் திறந்து பேசிய 7 தருணங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த தாயை ஞானம் என்று சொன்னார் சகோதரர் சொன்னார். ஞானம் தன் வாயை திறந்து 7 தருணங்களில் பேசியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். இந்த தியான உணர்வோடு இந்த செஷனில் நாம் கடந்து போவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கரங்களில் இந்த ஷீட் கொடுத்துருப்பாங்க. திருவிலியத்தில் அன்னை மரியாள் பேசிய 7 தருணங்கள் என்று. அதில் 7 தருணங்கள், 7 வார்த்தைகளை ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னை மரியாள் பேசிய 7 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகள். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதை ஆயர் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் அருமையாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 7 வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதிலிருந்து ஒரு சில குறிப்புகள் எடுத்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது தன் வாயை திறந்து பேசிய முதல் வார்த்தை என்று திருவிலியம் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். தன் வாயை திறந்து முறையாக பேசுகிறாங்க திருவிலியத்தில். ஞானம் தன் வாயை திறந்து முதல் முறை என்ன பேசுகிறாங்க? இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். ஆமென். அதற்கு மரியா வானதி எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே. அம்மா பேசுகிற வசனமே என்ன சொல்கிறாங்க? ஐ ஆம் எ வர்ஜின். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் கன்னி ஆயிற்றே. அந்த தாய் தன் வாயை திறந்து பேசுகிற வார்த்தையே என்னதான்? நான் கன்னி ஆயிற்றே. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கத்தோலிக்க திருவை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் இந்த தாய் நித்திய கன்னிகை என்று சொல்லுகிறது. ஆமென். பெர்பெச்சுவல் வர்ஜின், எவர் வர்ஜின். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நித்திய கன்னிகை. அன்னை மரியாளை பெற்ற போது மட்டும்தான் கன்னியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்னியா இல்லை என்பது பிரிவினை சகோதரருடைய கருத்து. ஆனால் ஆண்டவர் நியமித்தது என்னவென்றால் இந்த தாய் நித்திய கன்னிகை. ஆமென். எவர் வர்ஜின். ஆமென். பெர்பெச்சுவல் வர்ஜின். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதற்கு ஒரு சின்ன குறிப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை நூல் இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணிக்கை நூல் 30வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பொருத்தனைகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. பொருத்தனைகள் பலவிதமான பொருத்தனைகள் இருக்குது. அதில் திருமணத்திற்குள்ளும் ஒரு சில பொருத்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொருத்தனைகளில் பழைய ஏற்பாட்டில் யூத கன்னிகைகள் ஒரு சில பொருத்தனை செய்வாங்க. அதாவது திருமணம் ஆன பிறகும் கன்னியாக வாழக்கூடிய ஒரு பொருத்தனை. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புதிய ஏற்பாட்டில் கன்னியாஸ்திரிகள் இருக்காங்களோ அதே போல் யூத முறைப்படி ஜூயிஷ் நன்ஸ் அப்படின்ற பழக்கம் யூதர்களிடையே இருந்தது. போய் நீங்கள் போய் கேட்டு பார்த்தா தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணிப்பார்கள் என்றால் மெஸ்ஸியா என்னிடத்தில் வந்து பிறப்பாரா என்று கன்னியாவே இருப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுபோல தான் தாயும் 2 வயதிலேயே சுவக்கி அன்னமாளால் கோயிலில் என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க? வழியா ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தாய் வந்து யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு ஒரு பத்தாவாக தான் யார் வருகிறார்? சூசையப்பர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால சொல்லுவோம் கன்னி தாயின் பத்தா நீரல்லோ, பாதுகாவலர் நீரல்லோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த குறிப்பு இந்த தாய் நித்திய கன்னிகை என்பதற்கு ஒரு அருமையான குறிப்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், இது அப்போக்ரைஃபல் ரைட்டிங்கில் இருக்குது, பைபிளில் டைரெக்டாக இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் சொல்லியிருப்பாங்க இந்த சம்பவத்தை.
அன்னை மரியாள் வந்து அதாவது இப்போ சுயம்பரம்லாம் நடக்குது, அதுபோல் அன்னை மரியாளுக்கு யாரை கணவராக நியமிப்பது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணுறதுக்கு அப்போ இருந்த பிரதான ஆசாரி, இப்போ ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, அப்போ ஏன்னா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுவாங்க. அப்போ யார் இருந்தா பிரதான ஆசாரியாக? சகரியா இருந்தார். ஆலயத்தில், யூத ஆலயத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணுகிறார்? கூப்பிடுறாரு, எல்லாரையும் வர சொல்கிறாரு, நிற்க வைக்கிறாங்க. யோசேப்பும் அதில் ஒரு மனிதனாக நிற்கிறார். யாருடைய கோல் துளிர்க்கிறதோ, இப்போ நீங்கள் யோசேப்பினுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கோல் வச்சுருப்பார். அதில் என்ன இருக்கும்? லீலி மலர் பூ பூத்திருக்கும். சரிங்களா? அப்போ யாருடைய கோல் பூக்கிறதோ அவர்களைத்தான் அன்னை மரியாளுக்கு நாம் நியமிக்க வேண்டும் என்பது சகரியாவுடைய கருத்து. பிரைஸ் தி லார்ட். இதே சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடக்கும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆரோனுடைய கோல் வந்து 12 கோத்திரங்கள், இஸ்ரேலில் 12 கோத்திரங்கள் இருக்கிறது. அந்த 12 கோத்திரங்களில் ஆரோனுடைய கோத்திரம் தான் எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? குருக்களாக, ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த ஆரோனுடைய கோல் மற்ற கோள்களோடு சேர்ந்து வைக்கப்படுகிறது. இந்த 12 கோலை மோசே சொல்கிறாரு, யார் குருவா அபிஷேகம் பண்ணப்படணும் அப்படின்னா 12 கோலை எடுத்துகிட்டு வாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துலையும் ஒரு கோல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கோல் வந்து சாதாரண ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டை எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு வைப்பாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவருடைய சமூகம் பழைய ஏற்பாட்டில் எங்க? உடன்படிக்கை பேழை இருந்த இடம். பிரைஸ் தி லார்ட். மோசே சொல்வார், எல்லா கோலையும் எடுத்துட்டு வாங்க, ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக உங்கள் கோல்கள்லாம் வைங்க. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அந்த கோலை வைத்திருக்கிறது தான் யாருக்கு? கடவுளுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப 12 கோத்திரத்தில் இருக்கிற கோல்களில் யாருடைய கோல் பூக்கும்? ஆரோனுடைய கோல் பூக்காது, பூத்து காய்த்து கனி தரும் வாதுமை பழங்களை தந்தது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கோல் கனி தந்தது. மரியே வாழ்க. எங்க வைக்கும்போது? உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக வைத்த பொழுது. இங்கே யோசேப்பு பாருங்க, யோசேப்பு தன்னுடைய கோலை கொண்டு வராரு புதிய ஏற்பாட்டில். இங்கே உடன்படிக்கை பேழை யாரு? அன்னை மரியாள் வந்த உடனே யாருடைய கோல் பூக்கிறது? யோசேப்புடைய கோல் பூக்கிறது. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் அந்த தாயினுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையும் அந்த கோல் மாதிரி தான். அந்த கோல், இப்போ ஒரு கோல் எதுக்குமே பயன்படுத்த முடியாது, அடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அந்த ஒன்றுமில்லாத அந்த கோலை பூக்க வச்சு, காய்க்க வைத்து, கனிதந்து பார்க்க வேண்டும் என்பது அன்னையுடைய ஆசை. பிரைஸ் தி லார்ட். நாமளும் என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய வாழ்க்கையை உங்கள் உடன்படிக்கை பேழையாக தாய்க்கு முன்பாடி வைக்கிறேன். என் வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கனி தரக்கூடிய வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அப்போ கனி தரக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னா நம்முடைய கோள்கள், நம்முடைய வாழ்க்கையை யாருக்கு முன்னாடி வைக்கணும்? அன்னை மரியாள் முன்னாடி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள் முன்பாக நம்முடைய காய்ந்து போன வாழ்க்கையை வச்சோம்னா அந்த தாய் என்ன பண்ணுவாங்களா? நம்ம வாழ்க்கையை பூத்து கனி தர வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நீங்கள் அந்த அம்மா பேசின ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? நான் கன்னியாயிற்றே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு வருகிறது. லூக்கா நற்செய்தி 1:35 திருத்துவ தேவனை பற்றிய வெளிப்பாடு வருகிறது. திருத்துவ தேவனை பற்றிய வெளிப்பாடு. இங்கே ட்ரினிட்டி காடை பற்றி எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா நற்செய்தி 1:35 வாசித்தா தெரியும். உன்னதமானுடைய பலன் உன்மேல் வரும், தூய ஆவி உன்மீது வரும், நிழல் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆமென். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். தூய ஆவியானவர் வந்துட்டாரு, உன்னதமானவர் பிதா வந்துட்டாரு, இறைமகன் வந்துட்டாரு, ஒவ்வொரு தேவன் வந்துட்டாரு. இந்த தாயினுடைய இந்த கேள்வி, நான் கன்னியாயிற்றே என்ற ஒரு கேள்வியில் ஆண்டவர் திருத்துவ தேவத்தின் கோட்பாடை சொல்லி கொடுத்துட்டார். மரியே வாழ்க. இப்ப இவ்வளவு பெரிய ரகசியங்களை இந்த தாய் உள்ள அடக்கி இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்கு வந்த முதல் மீட்பின் ஒளி என்னன்னா அருள் நிறைந்த மரியே வாழ்கவும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துக்கு விடிவு காலமே இல்லாமல் இருந்துச்சு. 400 வருடமாக இஸ்ரேல் ஜனங்கள தீர்க்க தரிசனமே இல்லை, எல்லாமே இருள், அவங்க வாழ்க்கையே இருளாக இருக்குது. அப்போ ஒரு லைட் வருது, உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது, ஒரு தூதர் வருகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இது முதல் எல்லா தலைமுறையும் உன்னை பாக்கியவதி என்பார். பாக்கியவதி. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க. பைபிள் படி தான் நம்ம இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. பைபிள் அப்படி சொல்லுகிறது.
ஆமென். ஆமென். மரியே வாழ்க. அப்போ இந்த கன்னிகை கருவாகி, எசேயா 7:14 சொல்லுது, கன்னி கருவாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அப்போ வானதர் சொல்கிறாரு, நான் கன்னி ஆயிற்றே, எப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு அம்மா கேட்ட உடனே, நீங்கள் அதுக்கு முன்னாடி வசனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? லூக்கா நற்செய்தி 1:34 முன்னாடி மன ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. சரி, மன ஒப்பந்தம் செய்த, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அப்போ எனக்கு முன்னாக வந்து ஒரு தூதர் தோன்றி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நான் கன்னி ஆயிட்டேன்னு சொல்லுவேன்னா? நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி, அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் கன்னி ஆயிற்றே, நான் நித்திய கன்னிகை ஆயிற்றே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்குறாங்க. ஆமென். அப்பதான் தூய ஆவியானவர் சொல்றாரு, அந்த கபிரியல் தூதன் வழியாக, தூய ஆவியானவர் உண்மையில் வருவார், உலக பிரகாரமாக நீ பிள்ளை பெற போவதில்ல, நீ கன்னி தான். எசேயா 7:14 சொல்லப்பட்ட கன்னி நீங்க தான். ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நீங்க ஒரு பிள்ளையை பெற போறீங்க, அது உலகத்துக்கு மீட்பை கொடுக்க போகிறது. ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப தூதன் சொல்றான், நீங்க நித்திய கன்னிமா, உங்க கன்னிமை கெடாது, கன்னிமை கெடாம ஒரு குழந்தை பிறக்க போகுது, தூய ஆவியினால் அது பிறக்க போகிறது, பிதாவினால் அது பிறக்க போகிறது, அந்த குழந்தை உலகத்துக்கு மீட்பை அளிக்க போகிறது. ஆமென். நீங்க தான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை என்று அறிக்கை எடுக்கிறாங்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாய் பேசின முதல் வார்த்தை என்னதான்? நான் கன்னி ஆயிற்றே. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த கன்னிமையை தான் பழித்துரைக்கிறாங்க. நாமளே இந்த கன்னிமையை பல நேரங்களில் சந்தேகப்பட்டிருக்கோம். இப்போ நாம மன்னிப்பு கேட்க போறோம், அந்த தாயிட்ட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். அம்மா, உம்முடைய கன்னிகையை நான் பழித்து பேசினேன், அதை பற்றி நான் தவறாக நினைச்சேம்மா, மன்னியும் ஆண்டவரே. உடைய கன்னிகையை நான் பழித்து பேசினேன். பழித்து பேசுறவங்க இருக்கிறாங்க, ஆனா அதை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேம்மா, என்ன மன்னியும் ஆண்டவரே. இந்த வேதம் பறைசாற்றிய கன்னிகையை நாம் போற்றி கொண்டாடுகிறோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த தாய் நித்திய கன்னிகை, நம்ம எல்லோருக்கும் அன்னை. பிரைஸ் தி லார்ட். ஏன் மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியலன்னா, பைபிள் சொல்லுகிறது, மனிதன் எதனால் பிறக்கிறான்? புணர்ச்சி இன்பத்தினாலும் ஆண்மகன் விருப்பத்தினாலும் அவன் பிறக்கிறான், பாவத்தினால். அதனால் இப்படிப்பட்ட பாவத்தில் பிறக்கிற தாவீது சொல்றார், பாவத்தோடு என் அண்ணனை கருத்தரித்தாள். அப்போ இந்த பாவத்தோடு பிறந்த மனிதனால இந்த கன்னிமையை, கடவுள் வடிவமைத்த இந்த கன்னியை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அது நம்முடைய குறைபாடு தான். இன்னைக்கு ஆண்டவரை பற்றியே தப்பாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேசுகிற கூட்டம் இருக்காங்க. ஆனால் விசுவாசத்தால் நம் ஆண்டவர் கன்னிகை, ஆமென், கன்னிகை இடத்தில் பிறந்தவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த அறிக்கையை நாம் செய்த விசுவாச பிரமாணம், கன்னிகை இடத்தில் அவர் பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, இந்த வார்த்தையை நம்ம எதோட ஒப்பிட போகிறோம்? சிலுவையில் ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை. சிலுவையில் ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை என்னது? லூக்கா நற்செய்தி 23:34, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் நாங்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லையே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த தாயுடைய கன்னிமையை பழிக்கிறாங்க, ஆண்டவரே பழித்திருக்க, டாவின்சிகோன்னு சொல்லி ஆண்டவரே பழித்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த கன்னிமையை பழித்துரைக்கிற அந்த உலகத்தின் பாவங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். இவங்களுக்கு கன்னிமையை பற்றி தெரியல, பாவத்தோடு பிறந்து வராங்க அந்த பிள்ளைங்க. என் தாயின் வழியாக இந்த உலகத்துக்கு நான் கன்னிமையை போதிக்க போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருச்சபையில கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். குருக்கள் இருக்காங்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த கன்னிமையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை தாயே, இந்த கன்னிமையை எங்களால் புரிஞ்சிக்க முடியல, எங்களுக்கு விலைக்கு சொல்லுங்க, அம்மாட்ட கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களையும் ஆண்டவர் ஒரு கன்னிகையாக, நம்ம திருமணம் ஆயிருந்தாலும் நமக்கு கற்பு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இருக்கா இல்லையா? நமக்கு கற்பு ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஒரு கற்புள்ள ஒரு பெண்ணாக, ஆண்மகனாக நாம் கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதான் பவுல் சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் கடவுளுக்கு முன்பாக நான் நிறுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். பவுலுக்கே அந்த ஆவல் இருந்தா இந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஆவல் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நித்திய கன்னிகையா இந்த தாய் நம்மை கற்புள்ள மகனாக, மகளாக கடவுளுக்கு முன்பாக நிறுத்த போராடி கொண்டிருக்கிறார்கள்.
மரியே வாழ்க. மரியே நம்ம வாழ்க. இந்த தாயோட ஒத்துழைச்சா போதும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த முதல் வசனத்தை நாம் இதோடு ஒப்பிடுகிறோம். தந்தையே, இவர்களுக்கு மன்னியும், இந்த கன்னிமையை இவர்கள் பழிக்கிறார்களே, இவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம பிரிவினை சகோதரர்கள் வந்து இந்த தாயுடைய கன்னிமையை பழிச்சு பேசுனாங்க. நம்ம போய் எதிர்த்து போராட வேண்டாம், போய் டிபேட்ல இன்வால்வ் ஆக வேண்டாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாமல் இருக்கார்களே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். சும்மா போய் சண்டை போடுறதுக்காக அழைக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். இந்த கன்னிமையை பற்றி தெரியல, எனக்கே தெரியல, என்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, என்னாலே கிரகிக்க முடியல. ஏன்னா நான் பாவத்தோடு பிறந்தவன். தாயே, உடைய கன்னிமையை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கம்மா. கேளுங்க, தாயே, உங்க கன்னிமையை நான் புரிந்து கொள்ள, உங்கள் கன்னிமையை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க தாயே. எங்களை உதவி செய்யுங்க தாயே. கன்னிமையை நான் சந்தேகப்பட்ட பாவத்திற்காக, உம்முடைய கன்னிமையை சந்தேகப்பட்ட பாவங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. தாயின் கன்னிமையை நான் சந்தேகப்பட்டேன் ஆண்டவரே. உடைய தாயின் கன்னிமையை சந்தேகப்பட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடட்டும் ஆண்டவரே. எங்களை மூடட்டும் ஆண்டவரே. எங்களை ஊடுருவட்டும். ஒரு மகிமையான மேகமாய் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையான மேகமாய் ஒரு மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக வைக்கப்பட்ட எங்களை பூ பூத்து காய் காய்த்து கனி தரும்படி செய்யும் ஆண்டவரே. ஒரு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. மாற்றும் ஆண்டவரே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்ப நம்ம ஆண்டவர் கனி தரக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னா யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும்? அன்னை மரியாளுக்கு முன்பாக நிக்கணும். ஆமென். போய் நற்கரணை பேழைக்கு முன்பாக முழங்கால் படிடுங்க, ஜெபமாலை சொல்லுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. எவ்வளவு காய்ந்து போன வாழ்க்கையா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கனிதரக்கூடிய வாழ்க்கையாக மாற்ற இந்த தாய் வல்லமை உள்ளவள். ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, இது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை இந்த அம்மா பேசுறாங்க. 7 வார்த்தை பேசுறாங்க. இரண்டாவது வார்த்தை ரொம்ப கூர்மையாக கவனிங்க. இரண்டாவது என்ன பேசுறாங்க? பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, இந்த சொற்படியே எனக்கு ஆகட்டும். ஆமென். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஃபியாட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபியாட். அடிமையாக ஒப்பு கொடுத்தல். அடிமை, ஒரு வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? நீ காசு கொடுத்தா வேலை செய்வான். அடிமை என்ன பண்ணுவான்? காசு கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் வாழ்நாள்லாம் நமக்கு அடிமை. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க நான் ஆண்டவருக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த அடிமைத்தனத்தை, கடவுளின் அடிமைத்தனத்தை யாற்றிருந்து மனிதன் கத்துக்க முடியும்? தாயிட்ட தான் கத்துக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஆமென் என்பவர். திருவெளிப்பாடு 3:14 வாசிச்சீங்கன்னா தெரியும். ஆமென் என்பவர் உரைக்கிறதாவது. அந்த ஆமேனை உலகத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆமேன் யாரு? அன்னை மரியாள். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆமேன். கிரேட் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆமேனை உலகத்துக்கு கொடுத்த ஆமேன் யாரு? தாய் மரியாள். அதான் சொல்றாங்க, இதோ ஆமேன், இதோ உமது அடிமை. இந்த வார்த்தையின்படியே எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மகனை நான் பெற்றெடுக்க போகிறேன், உன் இருதயத்தை ஒரு வாள் ஊடுருவும்னு சொல்றாரு. யார் சொல்றா? சிமியோன் சொல்றாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், இந்த மகன் மூலியமாக, இந்த மகனை சிலுவையில் உன் கண் முன்னாடியே அறைவாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. சின்ன வயசுல குழந்தைய கொண்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய குழந்தையை கொண்டு போகும்போது ஒருத்தர் இப்படி தீர்க்க தரிசனம், உன் பிள்ளையை ஒருத்தன் சிலுவையில் அடிப்பாங்க, உலகமே சிலுவையில் அறையும், ரத்த சிந்த சிந்த அவர் சிலுவையில் தொங்குவார், நீ அதை பார்க்கணும், அப்போ உன்னுடைய இருதயத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று தீர்க்க தரிசனத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் இந்த தாய் ஏற்றுக்கொண்டார்கள். இதோ உமது அடிமை. அந்த ஒப்பு கொடுத்தல் தான் நமக்கு மீட்பை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் என் மகனை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த தாயினுடைய ஆமேன் நம்மளை மீட்டது. ஆமென். அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க? இணை மீட்பர் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கோ-ரிடீமர் என்று கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. கீழ்ப்படிதலை இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த கீழ்ப்படிதலை தான் இந்த தாய் சிலுவையின் அடியில் யாருக்கு சொல்லி தராங்கன்னா, அந்த நல்ல கல்வனுக்கு சொல்லி தராங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதர் பேசினார் பாத்தீங்களா? பிரதர் பேசும்பொழுது 2 பேர் அந்த அந்த நல்ல கல்வன் சொல்லுகிறான், என்னை நினைவு கூறுங்க, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? சிலுவையில் ஆண்டவர் கேட்குறாரு, கீழே அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அம்மாவை பார்த்துருக்கணும். நினைவு கூறுங்கன்னு சொல்கிறான். உடனே அம்மா ஓகே சொல்லியிருப்பாங்க. குட்டிக்க பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நமக்கு அப்படிதான், என்னை நினைவு கூறுங்க ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் தன் தாயை பார்ப்பார். நான் அவனுக்காக பரிந்துரை செய்கிறேன் சிலுவையின் அடியில்.
என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அந்த மகனை நீ ஏற்றுக்கொள். ஆமென். மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சிலுவையின் அடியில் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தாய் நம் அன்னை மரியாள். மரியே வாழ்க. மரியே எவ்வளவு வாழ்க. பிரச்சனையாலும் கஷ்டனாலும் இந்த அம்மாட்ட போங்க. இந்த அம்மா உங்களுடைய வாழ்க்கையை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக மாற்றுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே அதான் வாழ்க. சொல்றாரு. அதான் 2வது வசனத்தை எதோட கம்பேர் பண்றோம்னா சிலுவையில் ஆண்டவர் பேசிய 2வது வசனத்தோட கம்பேர் பண்றோம். இந்த அம்மாட்ட போனீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ இன்று என்னோடு பேரன்பு வீட்டில் இருப்பி ஆமென். என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். இந்த அம்மா பரிந்துரை பண்ணிட்டாங்கன்னா யாருமே பிளாக் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உடனே ஆண்டவர் டிக் அடிச்சிருவாரு. இந்த அம்மா பரிந்துரை பண்ணிட்டா எனக்கு வேலை இல்லை, கஷ்டமா, எனக்கு உதவி செய்யுங்க தாய், எந்த பிரச்சனையாலும் கொண்டு போங்க அந்த தாயிட்ட. ஒரு டிக் அடிச்சுட்டு அம்மா டிக் அடிச்சிட்டாங்கன்னா யார் டிக் அடிச்சிருவா? ஆண்டவர் டிக் அடிச்சுவார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சரி, அம்மா பேசின 3வது வார்த்தை டைரெக்டாக பைபிளில் கொடுக்கப்படலை. பட் இருந்தாலும் லூக்கா நற்செய்தி 1:40-41 என்ன சொல்லப்படுகிறது என்றால், வாசிங்க. அவ்வளோதான் இருக்குது. எலிசபெத்தை வாழ்த்தினார். பிறகு கூட சொன்னார், அவர் என்ன வாழ்த்திருப்பார்? கிறிஸ்தவர் சொன்னார், என்ன வாழ்த்திருப்பாங்க? ஷாலோம் அப்படின்னு வாழ்த்துவாங்களாம். யூதர்களுடைய முறைப்படி என்ன வாழ்த்துவாங்களாம்? ஷாலோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஸ், சமாதானம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்போ சமாதானம் உண்டாவதாகன்ற ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க. உடனே எலிசபெத் அம்மாள் யாரால் நிறைஞ்சிடறாங்க? தூய ஆவியால் நிரப்பப்படுறாங்க. இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க, அவங்க பேர் சொல்லியிருப்பாங்களாம். எலிசபெத் உனக்கு சமாதானம். அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? வாழ்த்துறாங்க. இன்றைக்கி நம்ம அம்மாட்ட கேட்போம், அம்மா எங்களை வாழ்த்துங்க. பிரதர் சேவியர் உனக்கு சமாதானம். அம்மா வாழ்த்திட்டா போதும், ஆவியானவர் இறங்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஒவ்வொரு பேரையும் நினைச்சுங்க, ஒவ்வொரு பேரையும் நினைச்சுங்க. நினைச்சுங்க, அம்மா என் பேரை சொல்லி என்னை வாழ்த்துங்கம்மான்னு கேளுங்க. அம்மா என் பேரை சொல்லி என்னை வாழ்த்துங்க. அம்மா என் பேரை சொல்லி என்னை வாழ்த்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி அந்த அம்மா வாழ்த்துவாங்க. எட்வின் உனக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எலிசபெத் உனக்கு சமாதானம். சொன்ன உடனே அந்த அம்மா என்ன நிறைஞ்சிட்டாங்க? ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவங்க மட்டும் நிறையல, அவங்க வயிற்றில் உள்ள குழந்தையும் ஆவியால் நிரப்பப்பட்டு துள்ளியது. யோவான் சாபார்ல பேர். இதை சம்பவத்தை நான் ஒரு பைபிளில் ஒரு இடத்துல கம்பேர் பண்ண போகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒருவருக்கு சமாதானம் கொடுப்பார். யாருக்கு சமாதானம் கொடுப்பார்? தன்னுடைய சீடர்களுக்கு. எங்கே கொடுப்பார்? உயிர் தெழுந்த பிறகு இப்போ என்ன பண்ணுவார்? அவருடைய வீட்டில் போவார். உயிர் தெழுந்த பிறகு அந்த பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்து என்ன சொல்லுவார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி உண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வார்னா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்கள் மன்னியாது விடுவீர்களோ அவருடைய பாவங்களை மன்னியாது விடப்படும். இதே காரியத்தை யார் செய்கிறா? அன்னை மரியாள் செய்கிறாங்க. எலிசபெத் வயிற்றுக்குள்ளே இருந்தது யார்? யோவான். அவர் எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்? பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஞானஸ்தானத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். தூய ஆவியானவர் இறங்குற உடனே அவர் என்ன பண்றாரு? உலகத்துக்கு பாவ மன்னிப்பை பற்றி பேசுறாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்து எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை ஆமென் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதான் இன்னைக்கு வரைக்கும் கத்தோலிக்க திருவை இந்த கன்ஃபெஷன் ஒவ்வொரு வருஷாதனம்னு அருட்சாதனத்தை வைத்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு என்ற அந்த அருள் அடையாளத்தை நமக்கெல்லாம் கொடுத்த அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இது யார் மூலமா வந்தது? தாயாகிய மரியாள். அம்மா மூலமா தான் வந்தது. அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஸ்நாபர்ல போருக்கு தூய ஆவியை கொடுத்து நீ என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். இதே யார் செய்கிறா? ஆண்டவர் செய்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த அம்மாவுக்கும் ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த வசனத்தை நாம் எதோடு ஒப்பிட போகிறோம்? யோவான் நற்செய்தி 19:26-27 எப்படி ஒப்பிடுறேன்னு எல்லாம் கவனிங்க. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் யார்? யாரால் நிரப்பப்பட்டு சொல்றாங்க? தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க யாரு ஆண்டவருடைய தாயார்னு அறிக்கையிடுறது? தூய ஆவியானவர். எலிசபெத் கிடையாது. தூய ஆவியானவர் வழியா யார் சொல்றார்? எலிசபெத் வழியா யார் சொல்லுகிறார்? தூய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஆண்டவருடைய தாயார், மதர் ஆஃப் காட் அப்படிங்கறத கோட்பாட்டை அறிக்கையிட்டது யாரு? தூய ஆவியானவர். ஆமென். இதே கோட்பாட்டை தூய ஆவியானவர் மட்டும் அறிக்கையிடல, சிலுவையில் ஆண்டவரும் சொல்றார், இவரே உம் தாய், இதோ உம் தாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவர் சொல்றாரு, சுதனாகிய தேவன் தாய். இங்கே சொல்றாரு,
ஜீசஸ் சொல்றாரு, உங்க எல்லாருடைய தாயும் இவங்க தான், ஆமென். என்னுடைய தாயும் இவங்க தான், உங்க எல்லாருடைய தாயும் இவங்க தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அந்த வசனத்தை இன்னும் உற்று நோக்கும்போது அல்போன்ஸ் கூறுகிறார், யோவான் நற்செய்தி 19:26 என்ன சொல்லப்படுகிறது, இயேசு தம் தாயையும் அருகில் என்ற அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், இவரே மகன், இதோவும் மகன். இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கு behold thy son அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல ஆண்டவர் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? முதல்ல ஆண்டவர் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? அம்மாட்ட தான் யோவானை ஒப்படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆமென், அந்த தாய் உங்களை பாதுகாப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோம். இதோ மகன், பிள்ளைங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் தாய். அந்த தாயை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். இப்போ சொல்வேன், ரத்தத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை நமக்கு என்னவென்றால், இதோ உன் தாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே அந்த வாழ்க. தாயை இருக பற்றிக் கொள்வோம். நம் மீட்புக்காய் போராடி நம்மை வாழ வைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாய் பேசிய 4வது தருணம் என்னவென்றால், அன்னை மரியாளின் பாடல். நான் பார்த்தது அன்னை மரியாளின் பாடல் 10 வசனங்கள் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த அன்னை மரியாளின் பாடலை இந்த 2வது ஷீட்டில், தேவமாத தியானம் 2வது ஷீட்டில் அன்னை மரியாளின் பாடலை எதோடு ஒப்பிட்டு இருக்கிறோம் என்றால், அன்னாளின் பாடல். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 1லிருந்து 10 வசனங்கள். அவங்களும் ஒரு 10 வசனங்கள் பேசுகிறாங்க, அம்மாவும் ஒரு 10 வசனங்கள் பேசியிருக்கிறாங்க. இதை திருப்பாடல்கள் 113 கம்பேர் பண்ணி ஒரு ஷீட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்கள் கையில் இருக்கும் பாருங்கள் ஷீட், 3ஐயும் கம்பேர் பண்ணி. இதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், எப்படி இந்த கம்பேரிசன். திருப்பாடல்களின் அன்னை என்றே இந்த தாயை சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த திருப்பாடல்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாடல் பாடணும்னா அது என்ன பாடலாக இருக்கும்னா அந்த அன்னை மரியாளோட பாடல் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த பாடலுக்கு ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் தினமுமே பாடலாம். அதனால் இந்த பாடலை ஒரு பாடலாக நாம் பாடினோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த தியானத்திற்கும் நான் போட்டிருக்கிறோம். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பது அவரது பெயர். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்கிறாங்க நான் ஒரு கன்னிகைன்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் முழுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தாழ்மையுள்ளவள் என்று சொல்லுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கன்னி மரியாளுடைய தாழ்மை இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. கன்னிமை, தாழ்மை. கன்னிமை, தாழ்மை. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமிலிட்டி ப்ளஸ் ஹோலினஸ் இஸ் ஈக்குவல் டு மதர் மேரி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. 2 ஹெச் என்னது, ஒன்று வந்து ஹியூமிலிட்டி, இன்னொன்று என்னது, ஹோலினஸ். 2 ஹெச்சையும் சேர்த்தா யார் வந்துருவா, அம்மா வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அடிக்கடி இந்த ஒரு இதில் கூட சொல்லுவோம், இந்த ஐ அப்படின்றது பார்த்தீங்களா, ஐ இங்கிலீஷ் லெட்டர் வேர்டு ஐ பார்த்துருக்கீங்களா? இந்த ஐயை நீங்கள் சாய்ச்சிட்டிங்கன்னா என்ன வரும், ஹெச் வரும். ஐயை சாய்ச்சிட்டா என்ன வரும், ஹெச் வரும். நம்மகிட்டயும் இருக்கிற ஐயை நீங்கள் சாய்ச்சா ஹியூமிலிட்டி வரும். பிரைஸ் தி லார்ட். ஐ அப்படிங்கிறதா ஈகோ. இந்த அம்மாவுக்கு ஈகோ இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அதான் ஹியூமிலிட்டி. இந்த பாடல் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாய் சொல்கிறாங்க, அவர் வலியவரை என்ன பண்ணிட்டாராம், புறந்தள்ளிட்டாரு, நெஞ்சில் செருக்குள்ளவரை அவர் சிதறடித்தார். நீ செருக்கோட இருந்தால் அவர் சிதறடிச்சிருவார் உன்னை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அண்ணால் சொல்கிறாங்க, புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாங்க. அண்ணாலும் இந்த இடத்துல பாடல் பாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு அண்ணால் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய சக்கலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, அவர்களை குத்திக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா போய் அழுவாங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு போய் அழுவாங்க, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி. எனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கே அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அர்ப்பணத்தில் தான் இந்த தாய் பிறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அம்மாவுடைய தாய் மரியாளுடைய அம்மா பேர் யாரு, அம்மா பேர் என்ன, அன்னாள். ஆமென். அவங்களும் போய் அழுகிறாங்க, ஆண்டவருக்கு போய் அழுகிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அன்னாளின் பாடலையோடு சேர்ந்து அன்னை மரியாளின் பாடலை கம்பேர் பண்ணுறோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இருமாப்புடன் இனி நீ பேச வேண்டாம் அப்படின்னு அன்னாள் சொல்கிறாங்க. அதே போல் அம்மா சொல்கிறாங்க, தாழ்நிலை என்ற அடிமையை அவர் கண்ணோக்கினார் என்று சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். முதல் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. இங்கிலீஷில் போட்டிருக்கு, மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ஒரு ஃபாதர் எனக்கு சொன்னார், சொல்லி கொடுத்தாரு, மாதா வந்து எப்படின்னா லென்ஸ் மாதிரியாம். லென்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, மேக்னிஃபை பண்ணுவாங்க. லென்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒன்றை பெருசாக்கி பார்ப்பாங்க.
கடவுளை நீ பெருசுபடுத்தி பார்க்கணும்னா இந்த அம்மா வழியா பாரு, கடவுள் ஆமென். பெருசா தெரிவாரு. ஆமென். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கடவுளை நீ ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவை நீ ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இந்த மேக்னெட்டிக் லென்ஸ் வேணும். Praise the Lord. ஆமென். Praise the Lord. என் ஆன்மா ஆண்டவரே, தாயினுடைய ஆன்மாவின் மூலமாக நீ இயேசுவை பார்த்தால் உனக்கு இயேசு ரொம்ப பெரிய கடவுளா தெரிவார். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே கரங்களை வாழ்க. உயர்த்தி மரியே வாழ்க. மரியே வாழ்க. என்றால் அடிமையின் தாழ்நிலையை அவர் கண்ணோக்கினார் என்று இந்த தாய் தன்னையே தாழ்த்தினார். Praise the Lord. அவர் தம் தோள் வலிமையை காட்டினார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடித்தார். ஏன்னா கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஏன்னா இது சாத்தான்ட்ட இருந்த காரியம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா சாத்தான் எதனால் விழுந்து போனான்? செருக்கு, அகங்காரம், ஆணவம். இன்னைக்கு கடவுள்கிட்ட வந்து நமக்கு பிரிக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்னா செருக்கு, அகங்காரம், ஆணவம் தான். இதை நீங்கள் விட்டணும்னா யார்கிட்ட வரணும்? நீங்கள் அம்மாட்ட வரணும். இவங்ககிட்ட கற்றுக்குங்க, அம்மா எனக்கு தாழ்மையை தாங்க, உங்கள் தாழ்மை எனக்கு கொஞ்சம் தாங்க. எப்பவுமே சொல்லுவோம், இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட்டுக்கு பக்கத்தில் இரும்பை வச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். அந்த மேக்னெட்டோட அந்த இரும்பை தேய்க்க இந்த இரும்பு என்ன ஆயிரும்? இந்த மேக்னெட்டிக் பவர் இதுக்கு வந்துடும். அதுபோல் நீங்கள் எத்தனை தடவை ஜெபமாலை சொல்லி இந்த அம்மாவோடு இணைகிறீங்களோ இந்த அம்மாவுடைய குவாலிட்டிலாம் உங்களுக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த அம்மாவுடைய தாழ்மையும் தூய்மையும் நமக்கு வேண்டுமென்றால் அந்த அம்மாவுடைய சன்னிதானத்தில் நற்கரணை பேழைக்கு முன்பாக இல்லைன்னா எங்கேயாவது முழங்கால் படிட்டு அம்மாவை நினச்சிட்டு ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள். அந்த தாயினுடைய தாழ்மையும் தூய்மையும் உங்களையும் நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த தாய் பேசின மூன்றாவது வார்த்தை, மூன்றாவது இடம், தருணம். இதை எதோடு நாம் ஒப்பிடுகிறோம் என்றால் இயேசுவின் பாடல், அதாவது சிலுவையில் ஆண்டவர் பாடுறார் ஒரு பாடல். இது திருப்பாடல் 22 வாசிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர். பிரைஸ் தி லார்ட். என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர். இது திருப்பாடல் 22 கொடுக்கப்பட்டிருக்கு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரல் அவர் கதறினார். அப்போ ஆண்டவருடைய பாடலையும் நீங்கள் அன்னை மரியாளுடைய பாடல் நீங்கள் நினைச்சு பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகந்தை உடைக்கப்படுகிறது. இந்த இடத்துல கடவுள் ஜீசஸ் வந்து அவருடைய பாடல் ஏன் என்னை கைவிட்டீர் அந்த இடத்துல பாடும்போது தாய் அந்த மகனுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த தாயினுடைய அடைக்கலத்தில் தான் அந்த மகன் இருக்கிறார். அதுபோல தான் நாமும் இந்த தாயினுடைய அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்று பிரதர் பேசினார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி 1:48. அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடினோமே. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, வியாகுலத்தோடு தேடினோமே. ஆமென். தாகத்தோடு தேடினோமே. இங்கே சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தாகம் நம்ம மேல் ரொம்ப தாகமா இருக்காரு. ஆனா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறதுனா நாமும் அவரை தாகத்தோடு தேடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேரம் ஒதுக்கி கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. உங்களை ரசத்தினால் நிரப்பிதான் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப அந்த தாகம், கடவுளுக்கு நம்ம மேல் தாகம் இருக்கிறது, நமக்கு கடவுள் மேல் தாகம் இருக்கிறதா என்ற கேள்வியை தாய் கேட்குறாங்க. தாய் அந்த மகனை இழந்த அந்த சிறிய தருணம் அவங்களால தாங்க முடியல. மகனை தேடி ஓடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை தொலைச்சிருக்கலாம், ஒரு பாவத்தினால தொலைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தினால இயேசுவை நாம் தொலைச்சிருக்கலாம். உலகத்தில் பணம் காசு அதிலேயே போயிட்டு இருந்தால் நம்ம இயேசுவை மறந்துடுறோம். கரெக்டாக? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தொலைச்ச இயேசுவை தேடணும். இந்த அம்மாவோடு தேடுங்க. அந்த அம்மா எப்படி தேடினாங்க? வியாகுலத்தோடு தேடினார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுபோல நீங்களும் அந்த தாயை வியாகுலத்தோடு தேடும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப இந்த தாய்க்கு எவ்வளவு தாகம் இருந்துச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கூட அவர் மகனை விட்டு அந்த அம்மாவில் என்ன பண்ண முடியல? பிரிஞ்சு இருக்கவே முடியல. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு பிரிஞ்சே போயிடக்கூடாது, உங்களோடவே நான் எப்பொழுதும் இருக்கு, என் கூடவே இரும் என் இயேசுவே பாடுறோம் இல்லையா? அதுபோல் தாகத்தோடு இந்த ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை தாய் ஆசீர்வதிப்பாங்க. அந்த தாகத்தை யார்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம தாயாகிய மரியாள். ஏன்னா வியாகுலத்தோடு தேடுறாங்க, வியாகுலத்தோடு அந்த தாய் தேடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அடுத்த திருவசனம், அம்மா பேசின வசனம் என்னது? திருமண விழாவில் என்ன சொல்றாங்க? மகனே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை, அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை தான், திராட்சை ரசம் தீர்ந்துடும், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அற்புதமே நடக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா நமக்காக அம்மா பேசணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்காக அம்மா பேசுனாங்கன்னா
நமக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூக்கா நற்செய்தியில் 5 இடங்கள்ல வந்து அம்மா பேசுனது கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி 2 இடங்கள், இந்த கடைசி 2 இடங்கள் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்போ இந்த வசனத்தை நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம்னா, யோவான் நற்செய்தி 19:30, அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் ஆவியை ஒப்படைத்தார். Praise the Lord. Praise the மரியே Lord. வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். கடைசி வசனம், இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இப்போ இந்த திருமண விருந்தை நாம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அலசி பார்ப்போம். திருமண விருந்தில் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒரு வசனம் பேசுகிறாங்க. என்ன வசனம் பேசுகிறாங்க? மகனே இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அப்புறம் இன்னொரு வசனம் என்ன பேசுகிறாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை எப்படி செய்யுங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசவே இல்லை பைபிளில். பிரைஸ் தி லார்ட். ஒரு சைலன்ஸ். 7 இடத்த தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே காரியத்தை சாதிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இறுதியில் அந்த சிலுவையின் அடியில் வரைக்கும் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. ஆண்டவரை சிலுவையில் அவர்கள் கொல்லும் பொழுதும், ஆணிகளை அடிக்கும் பொழுதும், விழாவில் குத்தி திறக்கப்பட்டு ரத்தம் தண்ணீர் வரும் பொழுதும் இந்த அம்மா எதுவுமே பேசலை. ஏன்னா எப்போவே ஆமேன் போட்டாங்க அவங்க. ஆமேன் ஆகட்டும். எதற்கு? நம்முடைய மீட்பிற்காக, நம்ம ஒவ்வொருவருடைய மீட்பிற்காக அந்த தாய் தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால சொன்னேன், முதல் திருப்பலி இந்த உலகத்தில் நிறைவேற்றது யாரு? அன்னை மரியாள் தான். முதல் குருக்களுக்கெல்லாம் அன்னை அவங்க தான். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே சரி, அந்த சம்பவத்தில் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு ஃபாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொல்கிறாங்க? அதை படி, பைபிளை படி, அதன்படி நீ செய்ய அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒப்பிட்டார் என்றால், அந்த 6 கற்சாடிகளை நிரப்ப சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 6 கற்சாடிகளை நிரப்ப சொல்கிறாங்க. அந்த 6 கற்சாடிகளும் எதை குறிக்கிறது என்றால் உங்கள் சிந்தையை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்கள்கிட்ட எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. அந்த 6 அறிவு என்னது? 6 கற்சாடிகள். 6 கற்சாடிகள். இந்த 6 கற்சாடிகளையும் நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணியால் நிரப்பணும். எபேசியர் 5:26 என்ன சொல்லுகிறது என்றால், திருவசனமாகிய திருமுழுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? திருவசனமாகிய திருமுழுக்கால் நம்ம என்ன பண்ணாராம்? கழுவினார். பேப்டிசம் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பேப்டிசம் ஆஃப் த வேர்ட். அப்போ வேர்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? பேப்டிசம் எதில் கொடுப்பாங்க? தண்ணியில் தான் கொடுப்பாங்க. அப்போ வேர்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? வாட்டர். வேர்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர். அப்போ இங்கே வார்த்தை என்பது எதை குறிக்கிறது என்றால், உருவமாக எதை குறிக்கிறது என்றால், தண்ணி எதை குறிக்கிறது? தண்ணி வார்த்தையை குறிக்கிறது. அப்போ நம்ம சிந்தைகளை, இந்த 6 கற்சாடிகளை நம்ம எதால் நிரப்பணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரப்பணும். இதான் ஆண்டவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. அப்போ நாமளும் இந்த மாதிரி தியானம் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம சிந்தைக்குள்ளே போடுறோம். அதனால தான் தியானம் அட்டன் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தைக்குள்ளே போகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் வந்து ஆசீர்வதிப்பார். அது ரசமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அது உனக்குரிய வசனமாக மாறும். மரியே வாழ்க. எத்தனையோ பைபிள் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை யாரை மாற்றியதுன்னா சவேரியாரை மாற்றியது. புனித சவேரியார். உலகம் முழுவதும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? அது வார்த்தை அவருக்கு ரசமாக மாறியது. பிரைஸ் தி லார்ட். இன்று கடவுளுடைய வார்த்தையும் உங்களுக்கு ரசமாக மாறணும் அப்படின்னா அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரை செய்யணும். ஆனால் அன்னை மரியாள் சொன்னதை நம்ம செய்யணும். இன்றைக்கி நிறைய பிற பிரிவினை சகோதரர்கள் செய்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க? வார்த்தையை நிறைய பேசுகிறாங்க. வார்த்தைகளால் தன்னுடைய சிந்தைகள் என்ன பண்ணிக்கிறாங்க? நிரப்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவங்க மாதாவை ஏற்றுக்கலைனாலும் மாதா சொன்னதை செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆனால் நம்ம மாதாவை ஏற்றுக்கிறோம், மாதா சொன்னதை செய்ய மாட்டேங்கிறோம். என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. அந்த 6 கற்சாடிகளையும் நீ என்ன பண்ணு? தண்ணீரால் நிரப்பு. அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள் எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். விளிம்பு வரை, ஓவர் ஃப்ளோயிங். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய சிந்தைகளை. அப்போ மாதாவை நேசிக்கிறவர்கள் தான் அதிகமாக பைபிள் வாசிக்கணும். ஆமென். ப்ராட்டஸ்டன்ஸோட நீங்கள் தான் அதிகமாக பைபிள் வாசிக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்போ பைபிள் நமக்கு தான் சொந்தம். பைபிள் வருது, சியோனிலிருந்து வேதம் வெளிப்பட்டது, எருசலேமிலிருந்து வேதம் வெளிப்பட்டது. இந்த தாயிட்ட இருந்தா பைபிளே வந்துச்சு. ஒரு காட்சியில் ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு இந்த அம்மா காட்சி கொடுக்குறாங்க. எப்படி காட்சி கொடுக்குறாங்கன்னா, கையில் பைபிள் வச்சுக்கிட்டு, அதில் சொன்னால் வெர்ஜின் ஆஃப் ரெவலேஷன். நீங்கள் பைபிள் நெட்டில் அடித்து பாருங்கள், வெர்ஜின் ஆஃப் ரெவலேஷன். ஒரு ப்ராட்டஸ்டன்ட், அவர் வந்து மாதாவை நம்பவே இல்லை. மாதாவை பற்றி தவறாக பேசுகிறார். தவறாக பேசுகிற அந்த இடத்துல
அவங்க 3 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த இடத்துல மாதா காட்சி கொடுக்குறாங்க, கையில் பைபிள் வச்சுட்டு காட்சி கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வெர்ஜின் ஆஃப் ரெவலேஷன். ஏன்னா இந்த அம்மாட்ட இருந்தால் வார்த்தையே வந்துச்சு. வார்த்தையாகி இறைவன் யார்கிட்ட இருந்து வந்தார்? மாதாட்ட தான் வந்தார். வார்த்தையே இந்த அம்மாட்ட இருந்தால் வந்துச்சு. அப்போ வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். அன்னை மரியாளின் பிள்ளைகள் நாம் தான் அதிகமாக விவிலியத்தை வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் தான் அதிகமாக விவிலியத்தை வாசிக்கணும். நான் தான் அதிகமாக விவிலியம் வாசிக்கிறேன். ப்ராட்டஸ்டன்ஸோட நான் தான் அதிகமாக விவிலியத்தை வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்கள் அதை செய்யும் பொழுது இந்த அம்மாவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கிறிஸ்துவை கொடுக்கணும். கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுக்கணும். இந்த அம்மா அதுக்காக வந்தாங்க. உலகத்துக்கு எதுக்காக வந்தாங்க? கிறிஸ்துவை உலகத்துக்கு. நீங்களும் அந்த வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையை நீங்கள் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனிமேல் நிறைய ப்ரீச்சிங் நம்ம கத்தோலிக்க மக்கள் தான் செய்யணும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தாயின் பிள்ளைகள் இன்னும் வல்லமையாக போதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த ஒரு எண்ணத்தோடு எல்லாம் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடி அந்த எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுக்கிற அந்த பாடலை பாடுவோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடித்துக்கொள்வோம். தாய் நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ரசமில்லாத வாழ்க்கையை ரசமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றப் போகிறாங்க. நாம் எங்கெல்லாம் போய் பேசுகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அநேகரை மனம் திருப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். தாயிட்ட மன்றாடுங்கம்மா, நான் ஒரு நற்செய்தியாளனாக மாறணும். நான் ஒரு நற்செய்தி போதிக்கிற பிள்ளையாக மாற முடியும். ஏன்னா தாயினுடைய பிள்ளை நான், உம்முடைய பிள்ளை நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அம்மாட்ட கேளுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க. எந்த நான்மா ஆண்டவரை போற்றி. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. அவர் தமதாற்றல் வல்லவர் எனக்காய் மிக பெரிய புரிந்தார். வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அவர் தம்பரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவாழ்வார். அவர் தூயவராம். தம்பரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்ளவர். அவர் தூயவராம். எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அம்மா தேவனின் தாயே, ஆமென். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தாயே. நன்றி. உம்முடைய பணியாளர்களாக வேலைக்காரர்களாக ஆமென் எங்களை மாற்றுங்க தாயே. ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். நாங்களும் இறை பணியாளர்களாக மாற வேண்டும் தாயே. மாறணும் தாயே. உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் உம்முடைய திரு வசனத்தை அறிக்கையிடக்கூடிய, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடக்கூடிய, அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் தாயே. எங்களுடைய வேலை அந்த கற்சாடிகளை நிரப்புவது. ஆமென். உம்முடைய வேலை அதை ரசமாக மாற்றுவது. ஆவியில் நிரப்பும் தாயே. ஆமென். இப்பொழுது ஆண்டவர் உங்களை தன்னுடைய வார்த்தையால் நிரப்பி இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை ரசமாக மாற்ற ஆண்டவர் இங்கே மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு ஜெப கூட்டமும் ஒரு திருமண வீடு. பிரைஸ் தி லார்ட். இங்கே உங்களையும் ஆண்டவரையும் அந்த தாய் இணைத்து வைத்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மணவாட்டியை மணவாளோடு இணைத்து பார்த்து அந்த தாய் சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய மணவாளன் இயேசு, நாம் எல்லோரும் மணவாட்டி. திருச்சபை ஒரு மணவாட்டி. இந்த மணவாட்டியாகி அந்த திருச்சபையை அந்த தாய் இயேசுவோடு இணைச்சு வச்சு பார்க்கணுன்றதான் அவங்களுடைய ஆசை. பிரைஸ் தி லார்ட். கடைசி அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி தியானிங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் ஏன் தடைப்படுதுன்னா அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நாம் செய்யல. தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அவருடைய வார்த்தையை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உரிமை உள்ளவர்கள் நாம். அந்த தாயினிடத்திலிருந்து தான் வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்றும்படியான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர் ஊற்றுகிறார். கைகளை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நம்முடைய இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய யாரெல்லாம் நம்முடைய இறை வார்த்தையை அறிவிக்க தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்ப ஒப்புக் கொடுக்கிறார்களோ, நிரப்பும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க தாய். நம்முடைய இறை வசனத்தை அறிக்கையிடக்கூடிய அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நன்றி தாயே. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் அவர்களை நிரப்புங்க தாயே. நிரப்பும் தாயே. உம்முடைய ஊழியர்களாய், மரியின் ஊழியர்களாய் ஆமென். நாங்கள் இந்த உலகத்திலே ஜொலிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க தாயே. நிரப்பும் தாயே. எலிசபெத் அம்மாளை பரிசுத்த ஆவியால் நிரப்பினீங்களேம்மா. எங்களை இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கம்மா. ஆமென். இந்த பாவ மன்னிப்பின் நற்செய்தியை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க தாயே. மாற்றுங்க தாயே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் பேசிய அந்த கடைசி வார்த்தைகளையும் ஆண்டோடைய வார்த்தைகள் நம்ம தியானித்தோம். இதுக்கு முந்தின பகுதியில் அன்னை மரியாள் சொல்கிறாங்க, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் எல்லாம் முடிந்தது என்று இருக்கும்போது இந்த தாய் அந்த முடிவுக்கு ஒரு விளக்காக, ஒரு இலக்கணமாக அந்த தாய் அந்த முடிவையும் ஒரு ஆரம்பமாக மாற்றக்கூடிய வல்லமையில் அந்த தாயை நோக்கி நாம் மன்றாட போகிறோம். அந்த வியாகுல தாயை நோக்கி நாம் இப்பொழுது நாம் மன்றாட போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று கொள்வோம். அந்த வியாகுல மாமரியே என்ற பாடலை போடுங்க. நன்றி தாயே, நன்றி தாயே. நம்முடைய வியாகுலத்தை எங்களுக்கு தாங்கம்மா. வியாகுலத்தோடு அன்று இயேசுவை தேடினீர்களே அம்மா, நன்றி தாயே. வியாகுலத்தோடு தாகத்தோடு நம்மை தேடக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு தாங்க தாயே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவர் சொன்ன கடைசி வசனம், பிதாவே உன் கையில் ஆவி ஒப்புக்கிறேன் என்று சொல்லி நமக்காக உயிரை கொடுத்தார். அந்த வியாகுல தாய் அந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து கொண்டு தன் இருதயத்தில் வியாகுலத்தோடு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வியாகுலத்தை பற்றி நாம் தியானிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினை